நம்ம சொல்லியிருப்போம். ஒருத்தர் கூட பழக வேண்டியது சரியான விதத்தில் நேர்நிகராக பழகிட்டோன்னா, அசர்ட்டிவாக பழகிட்டோன்னா, கரெக்டாக பழகிட்டோன்னா, ஆ, அந்த நிகழ்ச்சி அத்தோட முடிஞ்சிடும். நமக்கு தேவையில்லாத சுமைகளாக அதை பற்றி மெமரிஸ் இருக்காது. ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி கூட நம்ம சரியாக நேர்நிகராக சமாளிச்சிட்டோம்னா அதனோட மெமரிஸ் நமக்கு இருக்காது. அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லியிருப்போம். மறுபடியும் லூப்பில் அந்த விஷயம் நம்மக்கிட்ட வராதுன்னு. அதே மாதிரி ஒரு அதாவது நிகழ்ச்சி எங்கே வருது, ஒரு நபர் எங்கே வராங்கன்னும் போது ஒரு காலத்தில் வராங்க. அவங்க கூட நம்ம பழகிற விதத்தில் அந்த நிகழ்ச்சியை சரியான விதத்தில் ஃபேஸ் பண்ணி, அந்த நபரை சரியான விதத்தில் ஃபேஸ் பண்ணி, அந்த காலத்தில் சரியாக ஃபேஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த காலம் மறுபடியும் நமக்கு தேவைப்படாது. நம்ம மெமரியில் அந்த காலத்துக்குரிய ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். அந்த மெமரி தேவைப்படாது. அந்த கணம் பயன்படுத்தப்பட்டு விட்டது. அதை முடிச்சிட்டோம், அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டோம். இனி அந்த டைம் நமக்கு லூப்பில் தேவைப்படாது. நமக்கு அந்த கடந்த காலம் தேங்கி நிற்காத கடந்த காலமாக இருக்கும். உயிரோட்டம் சீரானதாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை முடிக்க கற்றுக்கிறப்போ நம்ம நிகழ்காலத்தில் வாழற இடத்துக்கு வந்துடுவோன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நன்றி.